முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல் முறையாக 2 கூலி தொழிலாளர்களுக்கு முதுகு தண்டுவட சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளது. கட்டணம் ஏதுமின்றி தங்களுக்கு உயரிய சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்த முதலமைச்சருக்கு பயனாளிகள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் தொடர்ந்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு பூவராகமூர்த்தி, மாமந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த திருமதி ராதா ஆகியோருக்கு வெவ்வேறு விபத்துகளில் முதுகு தண்டுவடத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனால் முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருவரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்தனர். விவசாய கூலி தொழிலாளர்களான இருவருக்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கட்டணம் ஏதுமின்றி முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தனர். கடந்த 3 நாட்கள் தொடர் சிகிச்சைக்கு பிறகு தற்போது இருவரும் உடல் நலம் தேறியுள்ளனர். இந்த அறுவை சிகிச்சை சென்னை மற்றும் கோயம்புத்தூர் போன்ற பெரிய மருத்துவமனைகளில் செய்யப்பட்டு வந்தது. அரசு விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல் முறையாக செய்யப்பட்டது. இது எங்கள் மருத்துவ குழுவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். முதலமைச்சர் அம்மா அவர்களின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் செய்யப்பட்டது. இதன் மூலம் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்தோம். தனியார் மருத்துவமனையில் லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும் நிலையில் கட்டணம் ஏதுமின்றி உயரிய சிகிச்சை கிடைக்க வழிவகை செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட தொழிலாளர்களும் அவர்களது குடும்பத்தினரும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துக் கொண்டனர். டூவீலரில் போகும்போது கீழே விழுந்துட்டான். முதுகு நடுத்தண்டு அடிபட்டு போச்சு. விழுப்புரம் இது முண்டியமாக இங்கே பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. அம்மா மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூலமாக ஆப்ரேஷன் நடந்தது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா வாழைப்பூ எடுத்துன்னு வரும்பொழுது கீழே இறக்கும்போது அந்த மூட்டை மேலே விழுந்து முதுகு எலும்பு உடைஞ்சிடுச்சு. அது எங்களால் எங்கே போனாலும் 3 லட்சம் 4 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. எங்களால் எங்கேயும் கூட்டின்னு போக முடியல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் முண்டியம்பாக்கம் கூட்டின்னு வந்த பிறகு எங்கள் அம்மாவுடைய உடம்பு குணமாயிடுச்சு. அந்த அம்மாவுடைய காப்பீட்டு திட்டம் வச்சு எங்களை நல்லா சரி பார்த்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி.